நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? ஆவியின் கனிகளை நாம் கற்றறிந்து தினமும் அதிகாலையில் நாம் ஜெபித்து அந்த வசனங்களை தியானித்து அந்த 2 வசனங்களையும் தியானித்து அன்பு அன்பு என்றால் நான் தினமும் எல்லோரிடமும் அன்பாக இருப்பேன், கர்த்தரிடத்தில் முழுமையாய் அன்பு கூறுவேன், மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறுவேன், பிறரை மன்னித்து எல்லோரிடத்திலும் அன்பாய் இருப்பேன் என்று அன்பு என்ற வார்த்தையை குறித்தும், சந்தோஷம், நாம் எப்பொழுதும் நித்திய ஜீவனுக்குள் செல்வேன் என்று சந்தோஷப்பட்டும், பரிசுத்த பாதையில் நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சந்தோஷப்படலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் சமாதானமாய் இருப்பேன் என்று சமாதானத்தை சொல்லிக் கொள்ளலாம். நம் ஆத்துமாவுக்கு நாம் போதிக்க வேண்டும். இப்படியாக கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர், நானும் நீடிய பொறுமையாய் இருப்பேன். நான் கர்த்தர் தயவு உள்ளவர், நானும் தயவு எல்லோருக்கும் தயவு காட்டுவேன் என்று நம் இருதயத்திற்கு நாமே போதித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், அதுபோல நானும் நற்குணம் உடையவளாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்பேன். கர்த்தரை போல சாந்த குணமுள்ளவராய் இருப்பேன். சாந்த குணமுள்ளவளாய் இருப்பேன். இச்சையடக்கமாய் இருப்பேன். எந்த இச்சைக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என் இருதயத்தில் என்று இப்படியாக நம்மை நாமே போதித்துக் கொள்ளும் போது நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது மிக சுலபம். தினமும் காலையிலும் இரவு தூங்க போகும்போதும் இப்படி சொல்லிக்கொண்டு இந்த ஜெபத்தை நாம் செய்தால் நிச்சயம் பரிசுத்தமாய் வாழலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். ஆவியின் கனிகளை நாம் தியானிக்கும் போது அப்பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். திருட்டு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து சற்று ஆராய்ந்து பார். இந்த கட்டளையை கர்த்தர் 10 கட்டளைகளில் ஒன்றாக கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது திருடக்கூடாது. அன்பு இருக்கிற இடத்தில் திருட்டு இருக்காது. பிறரிடத்தில் நாம் அன்பு காட்டினால் பிறருடைய பொருளை நாம் திருட மாட்டோம். இப்படியாக கர்த்தர் அந்த திருட்டு என்கிற பழக்கத்தை நம் இடத்தில் இருக்கக்கூடாது, அது துர்க்குணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை செய்யாதே என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். சரி, திருட்டை குறித்து நாம் வேதாகமத்தில் பார்க்கலாம். வேதாகம காலத்தில் கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே யாக்கோபின் மனைவியாகிய, யாக்கோபு என்னும் இஸ்ரவேலின் மனைவியாகிய ராகேல் அம்மா திருடினார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் தகப்பன் வீட்டை விட்டு வரும்போது அவர் தன் வீட்டை விட்டு, பிறந்த வீட்டை விட்டு தன் கணவரோடு கிளம்பி வருகிறார். தன் சொந்த ஊருக்கு, கணவரின் ஊருக்கு செல்கிறார்கள். குடும்பமாக இடம்பெயர்ந்து அதுவரை அங்கு 20 வருடங்களாக தன் கணவர் அங்கிருந்ததினால் யாக்கோபு தன் சொந்த ஊருக்கு கிளம்பி போகும்போது லேயாள் அம்மாவையும் ராகேல் அம்மாவையும், அவர்கள் இருவரும் யாக்கோபின் மனைவிகள், இவர்களையும் பிள்ளைகளையும் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது லாபான், ராகேல் அம்மாவுடைய தகப்பன், அவர்கள் ஆடு மேய்க்கும்படி வெளியே சென்றிருக்கிறார்கள். அந்த முடிகளை எல்லாம், ஆடுகளுக்கு முடி வெட்டுவார்கள். இப்படியாக அது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை செய்கிற காரியமா இருக்கிறது. அதை செய்வதற்காக அவர்கள் லாபான் சென்றிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ராகேல் அம்மா தன் தகப்பனுக்கு தெரியாமல் அந்த வீட்டில் இருந்த சொரூபங்களை எடுத்துக்கொண்டு தன் கணவருடன் வந்து விடுகிறார்கள். இப்படியாக நடக்கிறது. யாக்கோபும் தன்னுடைய மாமனார் வீட்டில் சொல்லிக் கொள்ளாமல் திருட்டளவாய் அவர் வந்து விடுகிறார். தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து விடுகிறார். இப்படியாக வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 19, 20 இந்த 2 வசனங்களிலும் பார்க்கும்போது ராகேல் அம்மா சொரூபங்களை திருடுகிறார். யாக்கோபையாவிடத்திலும் அந்த திருட்டு குணம் இருந்திருக்கிறது, அந்த துர்க்குணம் இருந்திருக்கிறது. அதனால் அவர்கள் கெட்டவர்கள என்று சொல்லிவிட முடியாது. அவர்கள் பரிசுத்தவான்கள் தான். ஆனால் அவர்களுடைய முதிர் வயதில் அவர்கள் அப்படி ஆகிறார்கள். ஆனால் அவர்கள் பிறப்பில் இருந்து இருக்கும்போது, நல்லவர்களாய் இருக்கும் போதும் லேசான சில குணங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கு துர்க்குணங்கள் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால்,
இது கர்த்தர் கொடுத்த ஒரு உவமைதான். தாவீதையாவை குறித்து கர்த்தர் ஒரு பரிசுத்தவானுக்கு சொன்ன ஒரு உவமைதான் இது. வேத கால பரிசுத்தவான்கள் எல்லாரும் வாழைப்பழத்திற்கு ஒப்பிட்டு அவர்களுடைய இருதயம் இருந்திருக்கிறது. அதாவது வாழைப்பழம் பார்க்கும்போது அந்த பழத்தை எடுத்து மேலே பார்த்தால் அது மஞ்சள் நிறமாக தோல் இருக்கும். அதில் நிறைய கருப்பு புள்ளிகள் இருக்கும். கருப்பான புள்ளிகள், கோடுகள் இப்படியாக அது இருக்கும். ஆனால் அது கருப்பாக இருக்கிறது என்று நாம் தூக்கி எறிய தேவையில்லை. அதை உரித்து பார்த்தால், அந்த தோலை எடுத்துவிட்டு பார்க்கும்போது, அந்த பழம் உள்ளே எந்தவித மாசு மருவும் இல்லாமல் சுத்தமான வெள்ளையாக, மஞ்சள் நிறமாக இருக்கும். அந்த தோலில் காணப்படுகிற அந்த கருப்பு நிறங்கள், அந்த பழத்திற்குள் எதுவுமே இருக்காது. அதனால் பாதிக்கப்பட்டும் இருக்காது. அதுபோல வேதகால பரிசுத்தவான்கள் தங்கள் ஆத்துமாக்கள் சுத்தமாய் இருந்தார்கள். ஆனால் மாம்சத்தின்படி சில குறைகள், சில தவறுகள் செய்தார்கள். குறைகள் அவர்களிடத்தில் இருந்தது. அது அவர்கள் சில குற்றங்கள் செய்தார்கள். அதனால் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டு பின்பு மனம் திரும்பினார்கள். இப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்த உடனே நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று ஒரே இரண்டு முடிவு மட்டும் அல்ல, சரியான புரிதல் வேண்டும். அவர்கள் எந்த நிலையில் அவர்கள் நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில், எந்த வித காரணங்களினால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் குற்றம் குற்றமே கர்த்தருக்கு முன்பாக. இப்படி அவர்கள் செய்ததின் விளைவாக அவர்கள் திருட்டு குணம் இருந்தது. யாக்கோபையாவுக்கும் இருந்திருக்கிறது, ராகேல் அம்மாவிடத்திலும் இருந்திருக்கிறது. ஆனால் அதன் விளைவு என்ன என்பதை குறித்து ஒரு புதிய வெளிப்பாடை பார்க்கலாம். ராகேல் அம்மா தன் தகப்பன் வீட்டை விட்டு தன் கணவரின் வீட்டிற்கு செல்லும் போது அந்த சொரூபங்களை திருடி ஒளித்து வைத்துக் கொள்கிறார்கள் அந்த கூடாரத்தில். அந்த தகப்பன் வந்து கேட்கும் போது ஏதேதோ காரணத்தை சொல்லி மறைத்து விட்டார்கள். இந்த சொரூபங்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பாருங்கள், ராகேல் அம்மா வாழ்க்கையில் அவர் செய்த தவறு, அவருடைய மூத்த குமாரனான ராகேலின் மூத்த குமாரன் முதல் கற்ப பிறப்பாகிய யோசேப்பையா அதே பாதிப்பை ராகேல் அம்மா செய்த தவறுக்கான பலனை யோசேப்பையா அனுபவிக்கிறார். அதாவது ராகேல் அம்மாவும் லேயல் அம்மாவும் சகோதரிகளாக இருக்கிறார்கள். இருவரையும் யாக்கோபையா திருமணம் செய்து கொள்கிறார்கள். அது பெரிய சரித்திரம். வேதத்தில் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் படித்து பார்த்தால் தொடர்ச்சியாக அவர்களுடைய வாழ்க்கை சரிதை முழுவதும் படிக்கலாம். இப்படி அவர்கள் ஒருவருக்கொருவர் அக்கா தங்கை இருவரும் போட்டி போட்டுக் கொள்வது, பொறாமைப்படுவது போன்ற காரியங்கள் இருந்திருக்கிறது. ராகேல் அம்மாவும் திருடி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஆதியாகமம் 31, 19, 20 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபையாவும் திருட்டுத்தனமாக தன் மனைவிகளை அழைத்துக் கொண்டு வந்து விட்டார் என்று 20ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் போது இதன் விளைவாக இஸ்ரவேலின் குமாரர்கள், யாக்கோபு என்னும் இஸ்ரவேலின் குமாரர்கள் 12 பேர். அந்த 12 பேரில் அவர்களுக்குள் சகோதரர்களுக்குள் போட்டியும் பொறாமையும் அப்படியே இருந்திருக்கிறது. பெற்றோர்களின் சுபாவம் பிள்ளைகளிடத்தில் தொடர்ந்து வந்திருக்கிறது. யோசேப்பையாவின் அண்ணன்கள் 10 பேரும் என்ன செய்கிறார்கள்? யோசேப்பையாவின் மேல் பொறாமைப்படுகிறார்கள். அதன் விளைவாக யோசேப்பையாவை குழியில் போட்டுவிட்டு அவரை கொல்ல நினைக்கிறார்கள். யோசேப்பையாவை எடுத்து அடிமையாக விற்று விடுகிறார்கள், தன் சொந்த சகோதரன் என்று பார்க்காமல். செய்துவிட்டு எகிப்திற்கு அடிமையாக அனுப்பிவிடுகிறார்கள். அதன் பின்பாக தன் தகப்பனாரிடத்தில் போய் யோசிப்பை காணோம் என்று பொய் சொல்லுகிறார்கள். பொய் சொல்லி இருக்கிறார்கள், திருட்டுத்தனம் செய்திருக்கிறார்கள். யோசிப்பையாவை இந்த வேலை செய்து அவரை அடிமையாக விற்று, ஏனெனில் முதலில் குழியில் போட்டு மறைக்க பார்க்கிறார்கள். ராகேல் அம்மா எப்படி தன் சொரூபங்களை தன் வீட்டில் வைத்து கொண்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு தன் தகப்பனிடத்தில் மறைத்து விடுகிறார்கள். அதே போல யோசேப்பையாவும் ஒரு குழிக்குள் போடப்பட்டு மறைக்கப்படுகிறார் முதலில். அதன் பின்பு மற்ற சகோதரர்கள் வந்து மீண்டுமாக தூக்கி எடுத்து அடிமையாக விற்கிறார்கள். இந்த காரியம் ஒரே போல தாய் செய்த பாவம் பிள்ளையிடம் வந்தது என்பது போல கர்த்தர் சரியாக நியாயந்திருக்கிறார். இப்படிதான் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும், நமக்கு துன்பம் வந்தது, கஷ்டங்கள் வருகிறது என்றால் கண்டிப்பாக அதன் பின்புலமாக நம்முடைய தவறு, நம்மளுடைய பெற்றோர்களின் குற்றங்கள், பாவங்கள், சாபங்கள் இவைகள் இருக்கும்.
இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நமக்கு வரும். இப்படியாக ராகேலம்மா செய்த தவறு யோசேப்பையாவின் காலத்தில் அவரது ராகேலம்மாவின் குமாரனான யோசேப்புக்கு நடந்தது. இதிலிருந்து திருட்டுத்தனம் பாவம் என்பதும், அதை நாம் செய்யக்கூடாது, அதை நாம் செய்தால் மீண்டுமாக நாம் திருடப்படுவோம். நாம் ஒருவர் பொருளை திருடினால் நம்முடைய பொருட்கள் திருடு போகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சத்தியமான உண்மை. அதனால்தான் கர்த்தர் களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்த திருட்டுத்தனம் செய்கிறவர்களிடத்தில் அந்த திருட்டின் ஆவி உள்ளே புகுந்து பெறும். அது எலியின் ரூபம் என்று சொல்லுவார்கள். அந்த எலியின் ரூபம் கொண்ட எலியினுடைய சுபாவம் திருட்டுத்தனம், திருடி குழி பதித்து திருடி கொண்டே இருக்கும். அது போல எலியின் சுபாவம் நமக்குள் இருக்கக்கூடாது. அந்த எலியை போன்ற திருட்டுத்தனத்தின் ஆவி என்ன செய்யும்? மனிதன் செய்கிற பாவத்திற்கு நாம் திருடினால் அந்த ஆவி உள்ளே நுழைந்து நம்மை ஒரு நேரத்தில் அது பழி வாங்கும். மற்றவர்களால் நம்முடைய பொருட்கள், நாம் எதை திருடினோமோ அதே போல நம்முடைய பொருட்களும் திருடு போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பொல்லாத ஆவிகள் வந்து செய்யும். ஏனெனில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்தமாய் இருந்தால் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி கொள்ளலாம். நம்முடைய பொருள்கள் பாதுகாக்க நாம் எந்த பாதிப்புக்கும் உட்பட மாட்டோம். அதனால் திருட்டுத்தனம் வேண்டாம். அடுத்தது யோசுவா 7ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களில் பார்க்கும்போது திருட்டை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்திர பயணத்தின் முடிவில் யோசேப்பையா கானானுக்குள் பிரவேசித்து அங்குள்ள தேசத்தின் ராஜாக்களோடு சண்டையிட்டு அவர்களை கொள்ளையடித்து அவர்கள் பாவம் செய்து அக்கிரமங்கள் நிறைந்திருந்த அந்த காலத்தில் அவர்களை அழித்து இவர்கள் இஸ்ரவேலர்கள் போய் அந்தந்த ஊர்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இப்படியாக நடந்தது. அந்த சமயத்தில் யோசுவா ஐயா எரிகோ பட்டணத்திற்கு போகிறார். அங்கு கர்த்தரிட்ட கட்டளைகளின்படியே யுத்தம் செய்கிறார்கள். 6 நாளும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வந்து அந்த எரிகோ பட்டணத்தை அழித்து அந்த மதில் சுவர் இடிந்து விழுகிறது. காரணம் என்னவென்றால் அங்கு அப்படிப்பட்ட அக்கிரமம் நிறைவேறி இருக்கிறது. சோதம் குமாரா போன்ற அந்த மாதிரியான மிகப்பெரிய அக்கிரமங்கள், பாவங்கள் நிறைவேறியதினால் அங்கு இருக்கிற மக்கள் முழுவதையும் அழிக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் கூட நீங்கள் எடுக்கக்கூடாது, எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அங்கு இருக்கிற தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு போன்ற பொருள்களை மட்டும் அது கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்தத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எதையும் தொடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அங்கு யோசுவா தலைமையில் போய் யுத்தம் செய்யும் போது அதே போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கட்டளைகளின்படியே செய்தார்கள். ஆனால் யூதா கோத்திரத்தில் இருந்த ஆகான் என்னும் ஒரு மனிதன் மட்டும் அங்கு விலை உயர்ந்த ஒரு நல்ல ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 சேக்கல் வெள்ளியையும் 50 சேக்கல் தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு அதை பார்த்தவுடன் அதன் மேல் இச்சித்து அதன் மேல் ஆசைப்பட்டு இதை நமக்காக எடுத்துக்கொள்வோம் என்று தனியாக எடுத்து யாருக்கும் தெரியாமல் திருடி கொண்டு வந்து தன் கூடாரத்தின் மண்ணை தோண்டி தன் கூடாரத்தின் அடியிலேயே புதைத்து விட்டார். அந்த மனிதன், ஆகான் என்கிற அந்த மனிதன். இப்படி நடந்து முடிந்து விட்டது. இது யாருக்கும் தெரியாது. இந்த சம்பவம் நடந்து முடிந்த பின்பாக யோசுவா ஐயா ஆயி என்னும் பட்டணத்திற்கு யுத்தத்திற்கு போகிறார். அடுத்த பட்டணத்திற்கு போகிறார். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் போக தேவையில்லை, 2000 அல்லது 3000 பேர் போனால் போதும் என்று யோசுவா ஐயா திட்டமிடுகிறார்கள். அப்படி போகும்போது இவர்கள் போகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு யுத்தத்திலும் வெற்றி பெறுகிற இஸ்ரவேலர்கள் இந்த முறை தோற்று விடுகிறார்கள். தோற்றுவிட்டு கடைசியில் 36 பேர், சுமார் 36 பேரை அந்த மக்கள் இஸ்ரவேலரை கொன்று விடுகிறார்கள், அந்த பட்டணத்து மக்கள். இப்படி நடந்து முடிந்ததும் யோசுவா ஐயா மிகவும் துக்கத்துடன் திரும்பி வந்து கர்த்தருடைய சன்னதியில் விழுந்து அழுகிறார். ஆண்டவரே, நாங்கள் எல்லா இடத்திலும் நாங்கள் ஜெயித்து வந்தோமே, இப்பொழுது நாங்கள் தோற்கிறோமே, என்ன செய்வது, ஏன் இப்படி நடந்தது என்று அவர்கள் துக்கத்துடன், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் யோர்தானுக்கு அந்த பக்கமே இருந்திருக்கலாமே என்றெல்லாம் புலம்பி அழுகிறார். இதை பார்த்த கர்த்தர் யோசுவா ஐயாவோடு பேசுகிறார். அதை குறித்து வெளிப்படையாக ஏன் இப்படி நடந்தது அந்த தோல்வி என்பதை குறித்து பேசுகிறார். அதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதம்.